Deepajodi Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get two free. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. முருகன் மலைக்கு மேல நின்று நம்மளை எல்லாரையும் பார்க்கிறார். நம்ம நல்லவர்களாக இருக்கலாம், தீயவர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், பணம் வைத்திருப்பவர்களாக இருக்கலாம், பணம் இல்லாதவர்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் உயர் பதவியில் இருக்கலாம், எளிய பணியை செய்யலாம். எதை செய்தாலும் அவனுக்கு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. அதனாலதான் அவன் மலைக்கு மேல இருக்கிறான். கண்ணை திறந்து பார்க்கிற முருகன் பிரத்யட்சமா அமர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிற முருகான்னு கத்தினார். நாங்க ஊங்கால பிடிக்கணும் ஐயா, ஆனால் நீ என்ன பண்ணின, என் காலை தொடுகிறாயே. முருகன் எவ்வளவு கருணை உள்ளவன் பாரு. நம்ம கால முருகன் தொடுறான்னா அப்ப எவ்வளவு அவன் இறங்கி வருகிறான் பாருங்க. நம்ம ஏறிட்டவன் அர்த்தம் அல்ல, அவன் இறங்கி வந்திருக்கான். அப்படி தடவி கொடுக்கிறார். திரும்ப கண்ணை இமைத்து பார்க்கிறார். முருகன் மறைந்து தன்னுடைய சகோதரி இப்படி சொன்ன பிறகு இதற்கு மேல் ஏன் வாழ வேண்டும் என்று நினைத்து திருவண்ணாமலை கோபுரத்துக்கு போனார். ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணினார். தான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்த பொழுது அங்கிருந்த முருகனுடைய ஆலயத்தை பார்த்தார். முருகா என்று சொல்லிவிட்டு அந்த மேல இருந்து கீழே விழுந்தார். இப்ப நான் ஒரு வார்த்தை எடுத்து கொடுக்கிறேன், பாடுறையான்னு முத்து அப்படின்னு சொன்னார். அதைத்தான் முத்தை தரு என்ற திருப்புகழை பாடினார். முதல்ல திருப்புகழ். அதுவரை எவ்வளவு மோசமாக இருந்தவரை ஒரு நொடியில் அருணகிரிநாதராக மாற்றினான் முருகன். ஒரு நொடி தான், மொத்தமே 3 தான். 1 நல்லவனாக இருப்பது, 2வது நல்லவற்றை செய்வது, 3வது நல்லது செய்பவர்களுக்கு உதவி செய்வது. இவ்வளவுதான் லைஃப். உலகத்திலேயே நமக்கு கெட்டதுன்னு ஒண்ணு பண்ணாத ஒரே ஆள் முருகன். கெட்டதுங்கிறது பண்ணவே மாட்டார். யாருக்காவது திட்டினா கோபம் வரும் இல்லையா? இப்ப நீங்க என்ன திட்டினீங்கன்னா எனக்கு கோபம் வரும், நீங்க முருகனை திட்டினீங்கன்னா அவருக்கு கோபம் வராது. முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். என்ன தமிழ்ல திட்டணும், அவ்வளவுதான். முருகனை தமிழ்ல திட்டினா அவருக்கு சந்தோஷப்படுவாரு. அவன் தமிழ் பேசுறான்டா அப்படின்னு மகிழ்ச்சி அடைவாராம். தமிழ் கடவுள் முருகன். அப்படிப்பட்ட முருகன் வழிபாட்டில இன்றைக்கு அருணகிரிநாதரும் திருப்புகழும் அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை செய்வதற்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு யாராவது ஒருத்தர் கடிதம் அனுப்புகிறார். அந்த கடிதத்தை போஸ்ட்மேன் கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு கொடுக்கிறார். நாம போஸ்ட்மேனை நினைத்து பார்ப்பது இல்லை, அதை கொடுத்தோன்னு மறந்து போயிடுறோம். நமக்கு அந்த செய்தி யார் அனுப்பி இருக்கிறார்கள், அதுல என்ன செய்தி சொல்லி இருக்கிறார்கள்னு படிக்கிறோம் இல்லையா? அதை போல முருகனை நமக்கு கொண்டு வந்து கொடுத்த போஸ்ட்மேன் அருணகிரிநாதர். திருப்புகழ் 16,000 பாடல்கள் பாடியிருக்க. 16,000 கற்பனை கூட பண்ண முடியாது. 4 வகையான கவி உண்டு. ஆசு கவி என்று ஒன்று. அது எப்படின்னா தலைப்பு கொடுத்த உடனே பாடணும், ரொம்ப கஷ்டம். அது இந்த கனெக்ட் ஆகணும் இல்லையா, அந்த வார்த்தைகள்லாம் அது முடியாது. ஆனால் ஆசு கவியில் வித்தகர் அருணகிரிநாதர். அடுத்தது கடைசியாக விஸ்தார கவின்னு சொல்றது. ஒரு தலைப்பை மிக பெரியதாக பேச வேண்டும். சின்ன தலைப்பு மூக்கு அப்படின்னு கொடுத்தா 4 மணி நேரம் பேசணும். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அது போல விஸ்தாரம் என்றால் பெரியது என்பது பொருள். அருணகிரிநாதர் முருகனை பற்றி பாடிய திருப்புகள் மிகப்பெரிய தமிழ் தொண்டு. விஸ்தார கவி 16,000 பாடல்கள். அதுல நாம் செய்த துர்பாக்கியத்தின் காரணமாக நமக்கு கிடைத்தது 1500 பாடல்கள் தான். 90% பாடல்கள் காலத்தால் அழிந்து விட்டன. பிறந்து ரொம்ப வருஷமெல்லாம் இல்லை, 700 வருஷங்கள் 800 வருஷங்களுக்கு உள்ளதான். 1000 ஆண்டுகளுக்குள்ள நடந்த ஒரு அற்புதமான சரித்திரம். பாரத தேசத்தினுடைய பழமையான கடவுள் முருகன். எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா ராமாயணத்துல முருகனை பற்றிய செய்தி இருக்கு. எந்த ராமாயணம் என்றால் வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணம் முதல்ல இப்ப இந்த கலாட்டா சேனல் எடுத்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பண்றா பாருங்க. அதை போல அவர் தான் எனக்கு இப்போ இந்த வீடியோ எடுத்து கொடுத்தாரு. தேங்க்யூப்பா. இந்த கலாட்டா சேனல் எப்படி லைவ் டெலிகாஸ்ட் பண்றது, இப்ப நான் இங்க வர அங்க தெரியுறேன்னா ஓகே ரைட், அங்க இப்படி தெரிவது போல வால்மீகி ராமாயணம் எழுதும் போது ராமனுடைய வரலாறு அப்படியே அவர் கண்ணுக்கு தெரிந்தது. அதை அவர் எழுதினார். அதுல விஸ்வாமித்ரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் சீதா பிராட்டியாரை பார்க்க வனவாசத்தில் அழைத்து கொண்டு செல்லும் போது ராமருக்கு முருகனுடைய கதையை சொல்கிறார். வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. 1,00,000 வருஷங்கள் ஆறது அந்த நடந்தது, லைவா நடந்தது. அதுல விஸ்வாமித்திரர் முருகனுடைய சரித்திரத்தை சொல்கிறார். அப்போ ராமாயண காலத்திற்கும் முற்பட்டவன் முருகன். இந்தியாவினுடைய நிலங்களை 5ஆக பிரித்தார்கள். குறிஞ்சி,
முல்லை, மருதம், நெய்தல். நாலாவது நான் மறந்துட்டேன், நீங்க எடுத்து கொடுத்துட்டேன். பாலை. 5 நிலங்கள். இப்ப அடுத்த கேள்வி கேட்டு விடுறேன். 5 நிலங்களுக்கும் கடவுள் பேர் தெரியுமா? வேண்டாம், நம்மளே பண்ணிப்போம். குறிஞ்சிக்கு யார்? அது பிட்டு இருக்கு, நம்ம அதெல்லாம் சொல்லிடுவோம். பாலை நிலத்துக்கு யார்? கொற்றவை, காளி. நம்ம வழிபடுகிறோமே காளி, அதுதான் பாலை நிலத்திற்கு. இந்த குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். தொல்காப்பியர் சொல்லிருக்கிறார், சேயோன் மேய மை வரை உலகமும். சேயோன் அப்படின்னா முருகப்பெருமான், சுவாமி பரமேஸ்வரனுடைய புத்திரன், பையன். சே என்றால் மகன். சேயோன் மேய மை வரை உலகமும், மலை மீது நின்று காக்கிறானாம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப எல்லாம் நம்ம ஒரு மலைக்கு மேல போலாம். இப்போ நாம் எல்லாம் இங்க அமர்ந்திருக்கிறோம், அதனால உயரம் கம்மியாக அமர்ந்திருக்கிறார்கள். சில பேர் உயர்ந்த இடத்தில் அமைந்திருக்கிறார்கள், சில பேர் மேடையில் அமர்ந்திருக்கிறதுல நமக்கு அந்த வித்தியாசம் தெரிகிறது, உயரம். ஆனால் இதுவே நல்ல பெரிய கட்டடத்துக்கு மேல போய் நின்று எல்லாம் பார்த்தா இந்த உயர வித்தியாசம் அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. உயரத்திலிருந்து பார்த்தா எல்லாம் சமமாக தெரியும், உயர்வு தாழ்வே கிடையாது. முருகன் மலைக்கு மேல நின்று நம்மளை எல்லாரையும் பார்க்கிறார். நம்ம நல்லவர்களாக இருக்கலாம், தீயவர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், பணம் வைத்திருப்பவர்களாக இருக்கலாம், பணம் இல்லாதவர்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் உயர் பதவியில் இருக்கலாம், எளிய பணியை செய்யலாம். எதை செய்தாலும் அவனுக்கு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. அதனாலதான் அவன் மலைக்கு மேல இருக்கிறான். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் என்பதும் கிடையாது, வேண்டாமை என்பதும் கிடையாது. முருகன் எப்படி பிறந்தான்? கந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. பரமேஸ்வரனுடைய நெற்றி கண்ணிலிருந்து பிறந்தான். நேர பரமேஸ்வரனே கொடுக்கிறார் நமக்கு. இந்த உலகத்திற்கு சிவபெருமான் கொடுத்த மாபெரும் கிஃப்ட் முருகன். முருகன் பெயரால தான் எவ்வளவு நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். 6 படை வீட்டுல எவ்வளவு கோவில்களுக்கு காவடை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள், நடைபயணம் போகிறார்கள். என்ன காரணம்? முருகனுடைய எளிமை தன்மை. முருகன் பெரிய படித்த பண்டிதர்கள் கிட்டையும் பேசியிருக்கார், எளிமையானவர்கள் கிட்டையும் பேசியிருக்கார், எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்கார். ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. இது ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. 100 வருடங்களுக்கு முன்னால் முருகன் தமிழ்நாட்டில் மயில்ல வந்து ஒரு கட்டடத்துல இறங்கி இருந்து திரும்ப தன்னுடைய லோகத்துக்கு போயிருக்கார். இந்த நிகழ்ச்சி சொல்லலாமா? கைதட்டினா சொல்றேன். இன்னொரு தடவை கைதட்டுங்க. சென்னையில ராயப்பேட்டையில ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் படுத்துட்டு இருந்தார், உடம்பு சரியில்லை. அவர் என்னன்னா ஒரு சின்ன விஷயம் பொய் சொல்லிட்டார். ஒரு பெரிய முருக பக்தர். 6666 பாடல்கள் பாடியிருக்கார் முருகன் மேல. 6 கூட்டல் 6 கூட்டல் 6 கூட்டல் 6 எவ்வளவாச்சு? 24. கொஞ்சம் கணக்கு தெரியும். இந்த 24 2ஐயும் 4ஐயும் கூட்டுக்கோ, எத்தனை ஆச்சு? இது எளிமையா சொல்லிட்டேன். 6. முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம். அதெல்லாம் 6 தான். அதனாலதான் 6666 பாட்டு பாடினார். பாம்பன் சுவாமின்னு பேர். அவர்கிட்ட ஒரு பக்தர் கேட்கிறார், நீங்க பழனிக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். அவர் பழனிக்கு போனது இல்லை. இவர்கிட்ட ஏன் ஒரு பொய் சொல்லணும், ஏன் இவர்கிட்ட உண்மை சொல்லணும், நம்மளை தப்பா நினைச்சுப்பார் அப்படின்னு கருதி கொண்டு என்ன பண்ணினார், போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போனதில்லை. ஒரு அன்னைக்கு ராத்திரி ஒரு தயக்கம் ஏற்பட்டு விட்டது, நம்ம பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் பல தடவை முயற்சி பண்ணார். பழனிக்கு அவரால் போகவே முடியல. ஏதாவது தடை வந்து இருந்தது. ஒரு தடவை சாலையில் நின்று கொண்டிருக்கும் போது அவர் கால் மேல ஒரு மாட்டு வண்டி ஏறி, இந்த வீல் ஏறி அவருடைய அந்த எலும்புகள் உடைந்து விட்டன. பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. இந்த காலத்துல இந்த எலும்பெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக வயதானவர் சேர்த்து வைக்கக்கூடிய மருத்துவம் இல்லை. மெட்ராஸ்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படியே படுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ தான் செய்த அந்த ஒரு தவறை நினைச்சுப்பார், தெரியாம பொய் சொல்லிட்டோம், முருகன் விஷயத்துல தவறு செய்து விட்டோம் அப்படின்னு அவர் யோசித்து கொண்டு என்ன பண்ணினார், இனிமேல் நான் வாழ்க்கையில பொய் பேச மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தார். வாழ்க்கையில பொய் பேச மாட்டேன். அங்க ஒரு படம் இருந்தது, முருகன் படம் இருந்தது. மயில் மேல வள்ளி தேவசேனா சமேதராக முருகன் அமர்ந்திருக்கின்ற அந்த படத்தை அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு இந்த முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்றார், தப்பு பண்ணிட்டேன் முருகா, நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது, இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் போகணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம், ஆனால் நான் தெரியாம சொல்லிட்டேன், போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு உன்னுடைய கடாட்சம் கிடைக்காதா? இந்த கால் உடைஞ்சு போச்சு, இந்த கால் சரியாச்சுன்னா
நான் உன்னை பார்க்க வரேன், பழனிக்கே வரேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். அந்த போட்டோவில் இருக்கிற முருகனை பார்த்து தூங்கிட்டார். ராத்திரி 2 மணி 3 மணி சமயம் எல்லாரும் உறங்குகிறார்கள். இவர் கட்டில படுத்துட்டு இருக்கார். யாரோ ஒருவர் ஒரு 12 வயசு பையனுடைய கை அப்படியே அவருடைய காலை தடவி விடுவது போல உணர்கிறார். காலை யாரோ தடவி கொடுக்கிறார். கண் திறந்து பார்க்கிறார். வலிக்கு எதமா இருக்கு. அப்படி திறந்து பார்க்கிறார். முருகன் அப்படியே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறான் அந்த கட்டில். இந்த கட்டில் அப்படி எப்படி நம்ம ஹாஸ்பிட்டல் கற்பனை பண்ணி பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அவளை பார்க்கிறவா கால் மாட்டில் அமர்ந்து கொண்டு நீங்க சரியாயிடுவீங்க, கவலைப்படாதீங்க நாம எப்படி சொல்லுவோம். அதை போல கடவுள் முருகன் நேர வந்து அந்த கால் மாட்டில் உட்கார்ந்து அவருக்கு எந்த கால் பிராக்சர் ஆயிருந்ததோ தன்னோட வலது உள்ளங்கையால அந்த காலை தடவி கொடுத்து கொண்டு இருந்தானாம். கண்ணை திறந்து பார்க்கிற முருகன் பிரத்யட்சமா அமர்ந்து கொண்டு இருப்பதை பார்க்கிற முருகான்னு கத்தினார். நாங்க ஊங்கால பிடிக்கணும் ஐயா, ஆனால் நீ என்ன பண்ணின, என் காலை தொடுகிறாயே. முருகன் எவ்வளவு கருணை உள்ளவன் பாரு. நம்ம கால முருகன் தொடுறான்னா அப்ப எவ்வளவு அவன் இறங்கி வருகிறான் பாருங்க. நம்ம ஏறிட்டவன் அர்த்தம் அல்ல, அவன் இறங்கி வந்திருக்கான். அப்படி தடவி கொடுக்கிறார். திரும்ப கண்ணை இமைத்து பார்க்கிறார். முருகன் மறைந்து விட்டார். மறுநாள் காலையில மருத்துவர்கள் வந்து பார்க்கிறார்கள். நேற்றைக்கு நாங்க பார்த்த கால் சரியாவதற்கு வருடக்கணக்கு ஆகும், ஏன் சரியாகாது என்று கூட நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இவருக்கு கட்டை பிரித்து இன்றே அனுப்பி விடலாம். நடந்து போனார் பாம்பன் சுவாமி. என்ன வயசு அவருக்கு. முருகன் எப்படிப்பட்டவராக இருந்தார். நம்ம தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். அருவமும் உருவமும் ஆகி, ரொம்ப அழகான பாட்டு கந்த புராணத்துல வரும். அருவம் உருவம் இல்லாத தன்மை. இது ஒரு சயின்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்கு, தாய்மார்களுக்கு புரியும். அருவமும் உருவமும் ஆகி, நம்ம ஆத்துல மாட்டு பொண்ணுக்கு வயிற்றுல கர்ப்பம் வந்திருக்கு, குழந்தை உருவாகி இருக்கிறதுன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கிறோம். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த டாக்டர் சொல்றார் உள்ள குழந்தை வந்திருக்கு. சின்னதா ஒரு உருண்டை போல தெரியும் அல்லவா, அதுக்கு உருவம் கிடையாது. எந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கஷ்யப்பர் காலத்துல பேசப்பட்டிருக்கு. அதுதான் அந்த உருவம் இல்லாத தன்மை தான். வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிறு உயிர் தான் 10 மாசங்கள் கழித்து ஆணாகவோ பெண்ணாகவோ ஒரு உருவம் எடுக்கிறது. அதான் நாம அப்படித்தானே பிறந்தோம், நம்ம எல்லாரும் அப்படித்தானே பிறந்தோம். அந்த சயின்ஸ், அந்த கருது அறிவியலை அன்றைக்கு பேசி இருக்கிறார். அருவமும் உருவமும் ஆகி, அந்த அருவம் தான் முருகனாக பிறக்கிறது. அநாதியாய் பலவாய் ஒன்றாய். ஒரு பொருளுக்கு துவக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது. அப்படி ஒரு பொருள் இருக்கா? சாதாரணமாவே இருக்கு. காற்றுக்கு துவக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது. அது எங்க உருவாச்சு தெரியாது, அது எங்க போய் சேர்ந்தது தெரியாது. ஆகாயம் எங்க தோன்றினது தெரியாது, எங்க முடிகிறது தெரியாது. இவற்றையெல்லாம் உருவாக்குகின்ற அந்த இறைவன் இருக்கிறானே, அவன் என்றைக்கு பிறந்தான் தெரியாது, என்றைக்கு வரை இருக்க போகிறான் சொல்ல முடியாது. அருவமும் உருவமும் ஆகி, அநாதியாய் பலவாய் ஒன்றாய், பிரமமாய் நின்ற ஜோதி புழம்பு. முருகன் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறான். இங்க வந்திருக்கிறது இந்த அக்னி பாருங்க, இதுலயும் ஒரு சயின்ஸ் இருக்கு. வேதத்தின்படி நாம இங்க இந்த அக்னிக்குள்ள என்னென்ன கொடுக்கிறோமோ அவற்றை அந்த சுவாமிக்கு இந்த அக்னி எடுத்து போகிறது என்பது நம்மளுடைய நம்பிக்கை. வெப்ப ஆற்றல். இன்றைக்கு இந்த மின்சாரம் எல்லாம் ஒயர் போறது, அதற்கு அடிப்படை காரணமும் வெப்ப ஆற்றல். வெப்பம் ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தும் தன்மை வாய்ந்தது என்ற அறிவியல் சிந்தனையை நம் முன்னோர்கள் வேள்வியின் மூலமாக நமக்கு காட்டினார்கள். எவ்வளவு பிரெயின் பாருங்க. எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால, எத்தனை லட்சம் வருஷங்களுக்கு முன்னால. இதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், பாரத தேசம் ஞான பூமி என்று சொன்னார். இந்த உலகத்துல ஞான பொக்கிஷங்கள் எல்லாம் எந்த நாட்டில் இருக்குன்னா பாரத தேசத்துல தான் இருக்கிறது. உலகத்தில் இன்பத்தை போகத்தை அனுபவிக்க வேண்டுமானால் எந்த நாட்டிற்கும் நீங்கள் போகலாம். ஆனால் யோகமாகிய இறை அனுமதியாகிய கர்மத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் கர்ம பூமியாகிய பாரத தேசத்திற்கு தான் வந்தாக வேண்டும் என்று சொன்னார். பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு. அதுக்கப்புறம் என்ன ஆகிறதாம், அது ஓர் மேனியாகி, ஒரு உருவம் எடுக்கிறது. மேனி என்றால் உடல், ஒரு உருவம் எடுக்கிறது. அதற்கப்புறம் இந்த உருவத்தை டிஸ்கஸ் பண்றார். கருணை கூர் முகங்கள் ஆறும், ஒரு உடலுக்குள்ளிருந்து 6 முகம் தோன்றுகிறது. அந்த 6 முகம் எப்படியா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். கருணை கூர் முகங்கள், கருணையான முகமா. ஒரு எப்படி முருகனார் இவ்வளவு கருணையோடு இருக்க முடிந்தது? அவன் கோபப்பட்டு என்னைக்காவது பார்த்திருக்குமா? கோபமே வராது முருகன் கிட்ட. வைதாரையும் வாழ வைப்பவன், என்ன பண்ணாலும் சந்தோஷப்படுவான் அவன். ரொம்ப மெச்சூர்டு காட் அவன். கருணை கூர் முகங்கள் ஆறும்
கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன். அடுத்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகம் உய்ய. எப்படி முடிக்கிறார்? உலகம் என்பது ஆகு பெயராக சொல்லியிருக்க. இந்த உலகம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக முருகன் வந்தான். யோசனை பண்ணிப்பார், எவ்வளவு பெரிய பொது நலன் பாருங்க. முருகன் தன்னோட லோகத்துல சந்தோஷமா இருக்கலாம், எந்த கவலையும் இல்லை. எதை பத்தி நாமெல்லாம் அங்க போனா அவர் எவ்வளவு தொந்தரவா இருப்பார். ஆனா அவர் பாருங்க எவ்வளவு தூரம் நமக்காக இறங்கி வர்றார். அந்த கருணை நம்மளை உயர்த்தி கொள்வதற்காக. ஆசிரியர் ஏன் ஸ்கூலுக்கு போறார்? குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிறதுக்காக. நல்லா படித்தா இந்த சமுதாயம் முன்னேறும். அப்பா அம்மா ஏன் கஷ்டப்படுறாங்க? தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. எவ்வளவுதானே நாம் பெற்ற குழந்தைக்காக நாம் கஷ்டப்படுகிறோம். நம்ம எல்லாம் பெற்ற அவன் நமக்காக கஷ்டப்படுகிறான். இந்த உலகத்தை நன்றாக வைப்பதற்காக அவன் இறங்கி வருகிறான். அப்படிப்பட்ட அந்த முருகனை வழிபட்ட நம்பர் 1 அடியார் அருணகிரிநாதர். நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். திருவண்ணாமலை பக்கத்தில் வாழ்ந்தவர். நல்ல திருமண வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை. அவருக்கு ஒரு சகோதரி உண்டு, மூத்த சகோதரி. நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார். தமிழ் சம்ஸ்கிருதம் முழுமையாக கற்றவர். பாருங்க, சமுதாயத்தில் நாம எப்படி வாழ்ந்தாலும் சரி, வீட்டுக்கு எப்படி அஸ்திவாரம் இருக்கிறதோ அதை போல நம்முடைய வாழ்க்கை ஒழுக்கம் என்பதன் மீது கட்டப்பட்டு இருக்க வேண்டும். வித்தவுட் டிசிப்ளின் we cannot achieve anything. ஒழுக்கம் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுலையுமே ஜெயிக்க முடியாது. ஜெயிப்பது போல தோன்றலாம், நம்மளே ஏமாத்திக்கலாம். ஆனால் ஒழுக்கம் என்பது ஒன்று வென்று விட்டால் தோல்வி என்பது கிடையாது. வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு ஒரே குறிக்கோள் ஒழுக்கத்தை கடைபிடிப்பது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம பெரிய உயரமான கட்டிடத்துல லிஃப்ட் இருக்கு. இந்த லிஃப்ட்ல என்ன பண்றோம்? போய் நிற்கிறோம். நம்ம 4வது மாடிக்கு போகணும். 4வது மாடிக்கு போற சுவிட்ச் அமுத்துறோம், கதவு சாத்துகிறது. நாம் அப்படியே தான் நின்று இருக்கோம். ஆனா அந்த லிஃப்ட் என்ன பண்றது? நம்மள லிஃப்ட் தூக்குகிறது, நேரா கொண்டு போய் இந்த 4வது மாடியில் விட்டு விடுறது. நம்ம எங்க போகணுமோ அங்க சேர்ந்துடும். இந்த ஒழுக்கம் அதே மாதிரிதான். நம்ம இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தால் போதும், அதுவே நம்மளை கொண்டு போய் எங்க சேர்த்தணுமோ அங்க சேர்த்து. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட அதிகமாக மதிக்க வேண்டியது ஒழுக்கம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்? ஒழுக்கம் தவறினார், செய்த தவறு. நல்ல குடும்பம் இருந்தாலும் உடல் இன்பத்தை அவரால் விட முடியவில்லை. போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் போனார். விளைவு வியாதி வந்துடுது. உடம்பு பூரா குஷ்டம் போன்ற ஒரு வியாதி வந்துடுது. ஒரு விலை மாதுவின் வீட்டிற்கு செல்கிறார். அந்த வியாதியோட பணம் கொடுக்கிறார். அந்த அம்மா கதவை கூட திறக்கல, துரத்தி விட்டார். அவரால் அந்த காம வேட்கையை அடக்க முடியவில்லை. வீட்டுக்கு வருகிறார். மனைவி ஒதுக்கி விட்டாள். அப்ப அவருடைய மூத்த சகோதரி ஒருவள் இருந்தாள், அக்கா. எவ்வளவு வசந்த குணம் பாருங்க. அருணகிரி, நீ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலப்பா. உன் மனைவி உன்னை ஒதுக்கி விட்டாள். பாருங்க எப்படிப்பட்டவர்னு பாருங்க. உன் மனைவி உன்னை ஒதுக்கி விட்டாள். உன் அம்மா என்னைக்கோ இறந்து போயிட்டா, அப்பாவும் போயிட்டா. இந்த ஊரே உன்னை ஒதுக்கி விட்டது கண்ணா. ஆனால் நீயோ இன்னும் காம வாழ்க்கையோடு இருக்கிறாய். உனக்கு உடல் ஆசை வேண்டும் என்றால், சகோதரி சொல்கிறார், நானும் பெண்தான். பார்த்தப்பார், நானும் பெண்தானப்பா, என்னை அனுபவித்துக் கொள் என்றான். அப்பதான் புரிஞ்சது அவருக்கு எவ்வளவு பெரிய தவறு நாம பண்ணிருக்கோம். ஒரு சொல், ஒரு நபர், ஒரு இடம் வாழ்க்கையே மாத்திடும், வாழ்க்கையே மாத்திடும். ஒருவர் நடந்த நிகழ்ச்சி திருப்பூர்ல. ஒரு வக்கீல், அவர் நிறைய கடனாகி விட்டது, தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்தார். அன்றைக்கு சில இளைஞர்கள் தேசிய இளைஞர் தினம் நடத்துகிறார்கள். சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள். அதற்கு நன்கொடை வசூலிப்பதற்கு அவர் வீட்டுக்கு போறாங்க. ஜனவரி 5, 6 தேதி வாக்கம். ஜனவரி 12 சுவாமிஜியுடைய பிறந்த நாள், தேசிய இளைஞர் தினம். அன்றைக்கு போய் நன்கொடை கேட்கிறார்கள். அவர் கொடுக்கிறது பணம் கொடுக்கிறார், 1000 ரூபாயோ 500 ரூபாயோ கொடுக்கிறார். அப்ப அவர்களிடத்துல ஒரு விவேகானந்தருடைய புகைப்படத்தை கொடுக்கிறார்கள் அந்த இளைஞர்கள். அதுல வாங்கி பார்க்கிறார், விவேகானந்தருடைய போட்டோ இருக்கு. கீழே இருக்கிறது, மனிதன் தானே தன் விதியை உருவாக்குகிறான், சுவாமி விவேகானந்தர் என்று இருந்து. அதை அப்படி படிச்சு பார்க்கிறார். இப்ப நமக்கு இன்னும் விதி இருக்கிறது. இத்தனை நாள் நான் படும் கஷ்டத்திற்கு என் செயல்தான் காரணம் என்றால், இனி என் குடும்பத்தையும் என்னையும் உயர்த்துவதற்கு என் செயல்தானே காரணமாக இருக்க முடியும், வேறொன்று இருக்காதே. டக்குன்னு முடிவெடுத்தார். இன்றைக்கு அவர் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய வக்கீலாக இருக்கிறார், பெரிய செல்வச்சீமானாக இருக்கிறார். காரணம் என்னவென்றால், அந்த சொல், அந்த வார்த்தை அப்படியே மாத்திடுது. அருணகிரிக்கும் அப்படி. தன்னுடைய சகோதரி இப்படி சொன்ன பிறகு இதற்கு மேல் ஏன் வாழ வேண்டும் என்று நினைத்து திருவண்ணாமலை கோபுரத்துக்கு போனார். ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணினார். தான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்த பொழுது அங்கிருந்த முருகனுடைய ஆலயத்தை பார்த்தார். முருகா என்று சொல்லிவிட்டு அந்த மேலிருந்து கீழே விழுந்தார். திருவண்ணாமலை கோபுரத்தில்
அந்த வார்த்தைக்கு காத்து கொண்டிருந்தான் முருகன். நான் சொன்னேன் இல்லையா, எப்படிப்பட்டவர்களையும் வாழ்க்கையின் மேல் நிலைக்கு உயர்த்தி செல்லக்கூடிய கடவுள். கலியுக வரதன் அவன். வரதன் என்றால் காப்பாற்றுபவன். கலியுகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடியவன் அவன். அவர் அங்கிருந்து விழும்போது அவர் தரையில் வந்து அவர் உடல் விழும் முன்னால் முருகன் ஓடி வந்து அவரை தாங்கி பிடித்தார். என்ன பண்றீங்க? தப்பல்லவா? தற்கொலை செய்து கொள்வது மிகப்பெரிய பாவம் நண்பர்கள். தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் இந்த வினை பயனை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும். தற்கொலை செய்து கொண்ட பாவத்திற்கும் சேர்த்து பிறக்கணும். தேவையாது? தேவையே கிடையாது. அவரை பிடித்து நிறுத்துறார். யார் நீ அப்படின்னு கேட்டார். தன்னை பத்தி சொன்னார். நாக்க நீட்டுனார். நாக்க நீட்டினார். ஓங்காரத்தை தன்னுடைய திரு கையால் எழுதினான் முருகன். ஒரு வேதியர் வேடத்துல வந்தார், எழுதினான். பாடுன்னார். என்ன பாடுறது தெரியாது. அவர் பட்ட பாடுதான் நமக்கு தெரியுமே, தெரியாது. இப்ப நான் ஒரு வார்த்தை எடுத்து கொடுக்கிறேன், பாடுறையான்னு பாடு. முத்து அப்படின்னு சொன்னார். அதைத்தான் முத்தை தரு என்ற திருப்புகழை பாடினார். முதல்ல திருப்புகழ். அதுவரை எவ்வளவு மோசமாக இருந்தவரை ஒரு நொடியில் அருணகிரிநாதராக மாற்றினான் முருகன். ஒரு நொடி தான், ஒரே நொடி. சம்பந்தாண்டான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிரபுடதேவ மகாராஜன் ஒருத்தர் இருந்தார். ராஜா, திருவண்ணாமலை ராஜா, விஜய ரகுநாதருடைய வம்சத்துல வந்தவர்கள். அந்த ராஜா கிட்ட அவர் இருந்தார். இந்த திருப்புகழ் பாடி பாடி அருணகிரிநாதரோட புகழ் எல்லா இடத்துலையும் பரவிடுத்து. இந்த பிரபுடதேவ மகாராஜன் கீழே இருந்தானே இந்த சம்பந்தாண்டான், அவர் ஒரு காளி உபாசகர். அவருக்கு இந்த அருணகிரிநாதர் பெயர் படுவது பிடிக்கல. இந்த பக்கத்தாத்துல ஃப்ரிட்ஜ் வாங்கினா நாமளும் வாங்குவோம் பாருங்க. பக்கத்தாத்துல செடன் கார் வாங்கினா நம்ம அட்லீஸ்ட் ஒரு காம்பேக்ட் காராவது ஒன்று வாங்கணும்னு நிற்போம் பாருங்க. அது மாதிரி அது இந்த கண்ணு வெளியில பார்த்துட்டு இருக்கிறனால வர்றது. இந்த கண்ணு உள்ள பார்க்க ஆரம்பிச்சிடுத்துன்னா ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். நம்ம எதையும் கவலைப்பட வேண்டாம். லைஃப் ரொம்ப சிம்பிளானதாக்கும். மொத்தம் 3 செஞ்சா போதும். சொல்லவா? சரிங்களா? மொத்தமே 3 தான். 1 நல்லவனாக இருப்பது, 2வது நல்லவற்றை செய்வது, 3வது நல்லது செய்பவர்களுக்கு உதவி செய்வது. இவ்வளவுதான் லைஃப். இதுதான் வாழ்க்கை. மொத்தமே 3 தான். நல்லவனாக இருப்பது, நன்மை செய்வது, நன்மை செய்பவர்களுக்கு உதவி செய்வது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை நம்ம ஒரு 40 வருஷம் ஓட்டினோம்னா முடிஞ்சது. முருகன் கிட்ட நாம போக வேண்டாம், முருகன் நம்ம கிட்ட வரணும். இதுதான் அதனுடைய பலன். இந்த சம்பந்தாண்டானுக்கு பொறாம வந்துடுச்சு. அவர் என்ன பண்ணார்? அருணகிரிநாதருடைய இந்த முற்கால வாழ்க்கை ஏதாவது கொஞ்சம் சுமாரா இருந்தது, அதையெல்லாம் இந்த ராஜாட்ட சொல்லி அவர் ஒரு டூப்ளிகேட் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தான். வரவே இல்லை. அருணகிரிநாதர்கிட்ட சொல்லணும், இப்ப உங்க டர்ன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடல சேடனார் ஆட அப்படியே நினைச்சு பார்க்கிறார் முருகனை. அவனுடைய உருவத்தை அப்படியே யோசனை பண்ணி பார்க்கிறார். முருகா, அப்படிப்பட்டவன் நீ எப்படி வரணும் தெரியுமா? கண்டிஷன் போடுற. என்ன பேச வர்றதுக்கு முன்னாடி, சார் நீங்க 9:30 9:45 வரைக்கும் பேசணும், இத்தனை நேரம் பேசணும், இந்த வண்டியில வந்துடுங்க, இப்படி வாங்கோ எனக்கு சொல்றாங்க இல்லையா, இந்த தலைப்புல பேசுங்க, எனக்கு ஆர்டர் போடுறாங்க இல்லையா. அதே போல முருகனுக்கு அருணகிரிநாதர் ஆர்டர் போட்டார். எப்படி வரணுமா? மயிலும் ஆடி. சும்மா வரக்கூடாது, மயில் வரணும். அது எப்படி வரணுமா? ஆடிண்டே வரணுமா. மயில் டான்ஸ் ஆடிண்டு வரணுமா. மயிலும் ஆடி. உனக்கு ஒரு வேலை கொடுக்கிறேன் முருகா. அது என்ன தெரியுமா? நீயும் ஆடி வர வேணும். மயிலும் ஆடிட்டு வரணும், நீயும் ஆடிண்டு சந்தோஷமா வா முருகா அப்படின்னு கேட்டேன். அடுத்த நொடி முருகன் அங்கிருந்து நேரடியாக அந்த ஸ்டேஜில் இறங்கி. அதான் புரிஞ்சுது பொறாமை. நம்ம ஒரு தவறு செய்து விட்டால் எவ்வளவு பலன் அனுபவிக்க வேண்டும். சம்பந்தாண்டான் அது வரைக்கும் ஒரு நல்ல பேர் இருந்தது. பொறாமை அப்படிங்கிற அந்த ஒரு குணம் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்த அத்துணை நல்ல பேரும் போனது. அருணகிரிநாதருக்கு கெட்ட பேர் உருவாக்கணும்னு நினைச்சார், அதுவும் உருவாக்க முடியவில்லை. இதுல ஒரு லெசன் இருக்கு நமக்கு. நல்லவங்களுக்கு சோதனை வந்தால் அது நன்மையில் தான் முடியும். அது கெட்டதுல முடியாது. ஏனென்றால் கெட்டவர்களுக்கு, இது கொஞ்சம் பழைய டைலாக் தான், ஆனா ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது. கெட்டவர்களுக்கு பகவான் நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுடுவான். நல்லவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான், ஆனா கைவிட மாட்டான். உண்மையிலேயே நம்மளை கைவிடவே மாட்டான். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப திண்டுக்கல் எவ்வளவு பெரிய ஊர். இப்ப இங்க முருகன் வழிபாடு நடக்கிறதுன்னு எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்காங்க போஸ்டர்ஸ். அவர் முதல்லாம் பார்த்தேன். நிறைய பேர் வாகனத்துல போறாங்க. இங்க எல்லாமே பண்ணிருக்கா ஏற்பாடு, ஒரு குறை கிடையாது. நம்ம உள்ள நீங்க வந்தா மட்டும் போறோம். அதுவும் சினிமா டைலாக் தானா, நம்ம வந்தா மட்டும் போறோம். இங்க பேசாம உட்கார்ந்துட்டா போறோம், முருகனை பார்க்கலாம். இங்க பாருங்க, திண்டுக்கல்ல இத்தனை பேர் இருந்தும் நம்மில் ஒரு 200 பேரை மட்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கான் பாருங்க.
யோசனை பண்ண வேண்டிய விஷயம் அல்லவா? எத்தனை பேர் இருந்தோம் நம்ம இந்த ரோட்ல எத்தனை பேர் போறாங்க. மணி அடிக்கிறது பத்தில நான் தான் சொன்னேன். இப்ப நீங்க எல்லாம் நினைச்சிருந்துக்கலாம், அந்த அர்ச்சகட்ட சொல்லியிருப்பேன், நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இது மணி அடிச்சது முருகன். இத்தனை பேர் இருந்தோம் நம்மள ஒரு 200 பேருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் அது. இதெல்லாம் ஒரு சைனா, ஒரு குறியீடு. முருகனும் நம்மோடு அமர்ந்து கேட்கிறான். தேவையே இல்லை, முருகன் அத்தனையும் கேட்கிறான். இன்னைக்கு ஒரே ஒரு திருப்புகழ் மட்டும் விளக்கம் சொல்லி முடிவு பண்ணிடும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம். ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே. முருகன் மயில் மேல விளையாடுறாங்க. நம்ம எல்லாம் என்ன விளையாட்டு விளையாடுவோம்? வீட்டில் கேரம் போர்டு விளையாடுவோம். இதை நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நான் ஏதோ புதுசாக ஒரு பெரிய விஷயம் வரப்போது பயந்து பார்த்தேன். ஒன்றும் இல்லை, இது ஒருத்தர் பேச போனாராம். இது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார். வந்து இந்த மாதிரி டேபிள்குள்ளேருந்து ஒரு துப்பாக்கி எடுத்தார். பேசிட்டு இருக்கிறவர் பயந்துட்டார். இப்போ அவர் சொன்ன, இல்லை நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு இல்லை, உங்களை யார் கூப்பிட்டது அப்படின்னார். அவருக்கு தான் இது அப்படின்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 5 minutes முடிச்சிடலாம். 6 முகத்துக்கு 6 நிமிஷம் முடிச்சுடலாம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று. என்ன விளையாட்டு விளையாடுறார் முருகன்? இந்த உலகத்தை படைச்சு காத்து அழிக்கிறாராம். அவ்வளவு பெரிய விளையாட்டு, அவ்வளவு பெரிய செயலை விளையாட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்றார். ஓங்காரத்தோட விளக்கம் என்னன்னு பிரம்மாட்ட கேட்டார். அவர் வேதத்துக்கு சொன்னார், ஓங்காரத்துக்கு சொல்ல தெரியல. உடனே அவருக்கு ஜெயில போட்டுட்டார். படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்தையும் முருகனே பார்த்துட்டான். பரமேஸ்வரன் போய் கேட்டார், என்னப்பா நீ அவரை பிடிச்சி உள்ள போட்டே ரைட்டா? இது நான் ஒண்ணு பண்றேன், ஓங்காரத்திற்கு விளக்கம் நீ சொல்லிட்டானா விட்டுடுறேன்னு. அப்ப சொன்னார் முருகன் சிவபெருமான்ட்ட, உங்களுக்கு நான் ஓங்கார விளக்கம் கொடுக்கிறேன், ஆனால் நீங்க எப்படி கேட்கணும்னா சிஷ்யன் போல அமர்ந்து கேட்கணும். சிஷ்யன் எப்படி கேட்பான்? அப்படி வாய் ஒத்தி பக்கத்துல நின்று கேட்பான். அதான் சுவாமி மாதிரி. ஈசருடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்று. அடுத்தது, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. நம்ம எல்லாம் சொன்னா நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துடுவான். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. தாரகாசுரன் அமைத்திருந்த அந்த மலையை எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி உடைக்க முடியல, ஒரு பேர் அவ்வளவுதான் முடிஞ்சது. அதே போல நம்முடைய கஷ்டங்களை எல்லாம், நம்முடைய அஜ்ஞானத்தை எல்லாம் ஒரு நொடியில் அகற்றிடுவான். மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. உலகத்துக்கு தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிட்டே வர்றார். ஒரு சிலை இருக்கு, இந்த சிலை செய்வதற்கு என்ன பண்றா? இந்த கல்ல தேவையில்லாதெல்லாம் கட் பண்றா, சிலை வந்துடுது. அது மாதிரி நம்ம கிட்ட தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி விட்டுடுவான். வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. பரமேஸ்வரனாகிய அந்த முருகன் எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரன். நம்மளுடைய பூமிக்கு வந்து ஓடுவ பொண்ணாகிய வள்ளியை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தோம். எவ்வளவு வசதி பாரு. நம்மள மாதிரி ஜீவாத்மாவை பரமாத்மா தேடி வருகிறது. 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அப்படிப்பட்ட முருகன் இன்றைக்கு நம்மிடையே இந்த வைபவத்தில் அவர் இருக்கிறார். அவரை சுற்றி நாம் இருக்கிறோம். எல்லாம் வல்ல முருகன் நமக்கு எல்லா நலன்களையும் அருள வேண்டும் என்று முருகனை பிரார்த்தனை செய்து கொண்டு விரைவிடுகிறேன். நன்றி, நமஸ்காரம். மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே. கிண்கிணி முகுள சரண பிரதாப சசிதேவி மங்கல்யதந்து ரக்ஷாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே. வெற்றிவேல் முருகனுக்கு. இங்க இருக்கிற முருகனுக்கு கேட்கணும், பழனிக்கு கேட்கணும். இப்போ வெற்றிவேல் முருகனுக்கு 6 மணிக்கும் கேட்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு. முருகனுக்கு கேட்கணும் கந்தக்கோட்டத்தில். வெற்றிவேல் முருகனுக்கு. ராம 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 ராம. Deepajodi Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get 2 free. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now.